வணக்கம் நண்பா. நம்ம பிளாகர் டியூட்டோரியலை பற்றி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பிளாகர் டியூட்டோரியலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து உங்களோட பிளாகர் வெப்சைட்டுக்கு எப்படி வந்து மெனூஸில் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதை நம்மளோட பிளாகர் சைட்டு. ஸோ இந்த பிளாகர் சைட்டில் எப்படி வந்து மெனூஸில் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த வெப்சைட் போல் உங்களுக்கு எப்படி வந்து மெனூஸ் ஆட் பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து நீங்களும் கற்றுக்கோங்க. நம்ம பிளாகர் பிகினர்ஸுக்காக நிறைய வீடியோஸ் வந்து மேக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்களும் பிளாகர் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக நீங்கள் கண்டினியூஸாக பார்க்குறதுமா நீங்களும் ஈஸியாக வந்து பிளாகர் வெப்சைட்டை ஈஸியாக நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்க முடியும். ஓகே நண்பா, எப்படி வந்து உங்கள் பிளாகர் வெப்சைட்டுக்கான மெனூஸில் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து லேபிள்ஸில் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ உங்களுக்கு லேபிள்ஸ் ஆட் பண்ண தெரியல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து லேபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அது மாதிரி செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா ஐ பட்டனில் கொடுக்குறேன், அது மாதிரி நீங்கள் வந்து அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். நீங்கள் இப்போ ஒதுக்கி வந்து லேபிள்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் வந்து மெனூஸும் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆல்ரெடி லேபிள்ஸ் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆண்ட்ராய்டு ஆப் அப்படின்னு இருக்குல்ல, இதை வந்து டேப் பண்ணிவிட்டு இதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஜஸ்ட்டு இந்த லிங்க்கை ஃபுல்லாக வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்கள் பிளாகர் வெப்சைட்டோட டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லே அவுட் அப்படின்னு இருக்கும். லே அவுட்டை கிளிக் பண்ணுங்கள். லே அவுட்டை கிளிக் பண்ணனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கிராஸ் காலம் அப்படின்னு இருக்கும். இந்த கிராஸ் காலம் தான் இந்த இடத்துல எடிட் அப்படின்னு இருக்கும். எடிட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. எடிட் சூஸ் பண்ணனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஹோம், ப்ரைவேசி பாலிசி, அபவுட்டஸ், பேஜஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும். இல்லை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட் எக்ஸ்டர்னல் லிங்க் அப்படின்னு இருக்கும். இதை டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிவிட்டு நீங்கள் காப்பி பண்ணிங்களா அந்த லேபிள்ஸ் லிங்க்கு, அந்த லிங்க்கை இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. Ctrl+V கொடுத்து அந்த லேபிள்ஸோட லிங்க் அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. தென் இந்த இடத்துல ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆண்ட்ராய்டு ஆப்ஸில் இருக்கக்கூடிய அந்த லேபிள்ஸாக நீங்கள் வந்து காப்பி பண்ணிங்க. ஸோ அதனால் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதில் சேவ் லிங்க் அப்படின்னு இருக்கும். இந்த சேவ் லிங்க் வந்து கொடுத்துக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு ஆப்ஸுக்கான ஒரு லேபிள்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் மெனு வந்து கிரியேட் ஆகிரும். இந்த மெனு உங்களுக்கு வந்து எங்கே இருக்கணுமோ அந்த இடத்துல ட்ராக் பண்ணி நீங்கள் வந்து அந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஹோமுக்கு அப்புறம் இந்த ஆண்ட்ராய்டு ஆப்ஸை வந்து எனக்கு இருக்கணும் அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல சேவ் அப்படின்னு இருக்கும். சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்துட்டு இந்த ஃப்ளாப்பி ஐக்கான் இருக்கும், இதையும் சேவ் கொடுத்துக்கோங்க. உங்களோட வெப்சைட்டை ஜஸ்ட் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரிஃப்ரெஷ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெனூஸ் ஆட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் அப்படின்னு மெனூஸ் இருக்குது. இதை டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஆப்ஸ்க்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதே போல் தான் உங்களோட பிளாகர் வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்து மெனூஸ் வந்து ஆட் பண்ணணும். அதே போல் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டருக்கான ஒரு மெனு ஆட் பண்ணோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் நீங்கள் வந்து மெனு ஆட் பண்ணிக்கலாம். தென் நெட்வொர்க்கு எந்த மாதிரி மெனூஸ்லாம் உங்களுக்கு தேவையோ அந்த மெனுலாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ரிலேட்டடாக என்னென்ன கண்டென்ட் போட்டிங்களோ அந்த கண்டென்ட்லாம் இந்த இடத்துல கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி வந்து சப்மெனு வந்து ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். சப்மெனு க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு சில கோடிங்கை நீங்கள் வந்து ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த கோடிங்கை யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த வெப்சைட்டில் இருக்கிற மாதிரி சப்மெனு தான் உங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம எப்படி சப்மெனு வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதே போல் இந்த லேபிள்ஸையும் நீங்கள் வந்து ஒரு மெனுவாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கொஞ்சமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ அப்படி உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் பிளாகர் டியூட்டோரியல்ஸ் நிறையவே அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நண்பா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.